ஆதி மேல எல்லா தப்பும் இருக்கட்டும். அவன் இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே பாரதி வந்து இவன் தான் என் புருஷன், இவன் தான் என் வாழ்க்கை கடத்தான்னு அவளா வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே? சொல்லியிருக்க வேண்டியதாண்டே. சொன்னாலா? சரி, எல்லாருமே சேர்ந்து அவளுக்கு இந்த கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணீங்கல்ல, அப்பா சொல்ல வேண்டியதானே? அப்பவும் சொல்லல. எல்லாருமா சேர்ந்து நிச்சயதார்த்தம் பண்ண போனீங்க, அப்பவும் சொல்லல. பழகி பாரு நீங்க, அப்பவும் சொல்லல. எல்லாத்தையும் விட்டு மடமேடையில வந்து சொன்னா என்ன அர்த்தம் வேண்டாமா? நீ பாருங்க, ஆதி பண்ண தப்புனா பாரதி பண்ணதெல்லாம் சரியா? அவன் மேல கை வச்சதுக்கு அவன் மட்டும் என்ன தடுக்காம இருந்தா அவன் மேல கை வச்சவனோட தலை உருண்டு இருக்கும். கண்ணு முன்னாடி அடிச்சிங்களே என் நண்பனே. நீ வா, நம்ம போலாம் ப்ளீஸ். ப்ளீஸ். நான் வேணா இன்னைக்கு வேணா அமைதியா இருக்கலாமாமா? நான் என்னைக்கு ஆர்த்தாலும் என் மாப்பிள்ள மேல கை வச்சவனோட தலை எடுக்காம விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ வா போலாம், வா. என்னத்தா எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறவ? உன் பங்குக்கு நீ எதுனா சொல்லணுமா? சொல்லு. நான் என்னத்தடா சொல்றது? ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணி நியாயம் சொல்றவன் நீ. உனக்கு நான் சொல்லலாமா? ஆனா ஒன்னே ஒன்னையா, உன் பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்க, உன்னை நம்பி வந்த பாரதியோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு இருக்க. எனக்கு அது மட்டும் நல்லா தெரியுதியா. ஏய் பாரதி, இன்னும் எவ்வளவு நேரம் தாண்டி இப்படியே அழுதுட்டு இருக்க போற? அழுததெல்லாம் போதும்டி. முதல்ல போய் புடவைய மாத்திட்டு வா போ. உன்னை இப்படி பார்க்க பார்க்க நடந்ததெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே தான் இருக்கு. நீ இப்படி நடந்துக்கிட்டதுல எனக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் எதுவுமே இல்லடி. நீ ஆதியா வேணான்னு சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அத இந்த விதத்துல சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கலடி. எனக்கு உன் மேல ஒரு துளி கூட கோவமே இல்லடி. என்ன உன் வாழ்க்கை முழுக்க இப்படியே போயிருமோங்கிற வருத்தம் மட்டும்தான் இருக்கு. சரி விடு, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதானே நடக்கும். இந்த புடவையில என்ன பார்க்கும்போது கோவில்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும்னு சொன்னியே. ஆதியோட அம்மாவை பாக்குறப்போ எனக்கு என்னெல்லாம் ஞாபகம் வந்திருக்கோன்னு யோசிச்சு பாரு. எல்லாத்துக்கும் காரணமே அவங்கதான் ஆண்டாள். அவங்க மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிருக்காதுல்ல. பாரதி சரி விடு, அதான் இப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல. இனிமே இதை பத்தி பேசி என்ன ஆக போகுது சொல்லு. என்ன ஒண்ணு, இதெல்லாம் நீ மனமேடையில வச்சு பண்ணிருக்க வேண்டான்னு தோணுது. மற்றபடி நான் உன்னை வேற எதுவும் சொல்லல, எனக்கு சொல்லவும் தோணல. ஆதி நல்லவனா கெட்டவனாலாம் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியும். உன்னோட அழகை பார்த்து யார் வேணாலும் உன்னை 2வது கல்யாணம் பண்ணிக்கிற இல்ல 3வது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கூட வரலாம். இதுல தமிழ அவன் மகளா பாப்பானான்னு கேட்டா நம்மளால உத்தரவாதம் கொடுக்க முடியாதுல்ல. அது சந்தேகம் தானே. ஆனா ஆதி அப்படி இல்லடி. அப்படிப்பட்டவரை நீ இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தினது கொஞ்சம் கஷ்டமா தாண்டி இருக்கு. நீ கொஞ்சம் யோசிச்சு நடந்திருக்கலாண்டி. அவர் அம்மாவை பார்க்க கூடாதுன்னோ இல்ல அவர் அடிச்சு துரத்தணுங்கிறத என்னோட நோக்கம் இல்லடி. எனக்கு உண்மையை சொல்லணும்னு தோணுச்சு. நான் சொல்லிட்டேன். நீ என்ன கல்யாணத்துக்கு ரெடி பண்ற வரைக்குமே தமிழுக்காகவாவது இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலாம் தான் நான் அமைதியா இருந்தேன். ஆனா ஆதியோட அம்மாவை நாங்க பார்த்ததும் என்னால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியலடி. அவங்க எனக்கு செஞ்சது வெறும் நம்பிக்கை துரோகம் மட்டும் இல்ல. எங்க கிட்ட பணம் இருக்கு, உன்னால எங்களை என்ன பண்ண முடியுங்கிற திமிரு, பண திமிரு.
சரி, நான் உன்னை கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டேல்ல? எனக்கு ஆதியோட குடும்பத்தை பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் இங்கே இருந்த கொஞ்ச நாளில் ஆதியை பற்றி எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். நீ சொல்கிறத வச்சு பார்த்தா ஆதிக்கும் அப்படி ஒரு திமிரு இருக்கணும்ல? ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே அவர் அப்படி நடந்துக்கிட்டதே இல்லையே. அவரு நல்லவராவே இருக்கட்டும், அப்படி எந்த திமிரும் இல்லாதவராவே இருக்கட்டும். ஆனா அந்த அம்மாவுக்கு அவர் புள்ள தானே. அவங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் அவர் கூட நின்னவர் தானே. பாரதி, முன்னாடியெல்லாம் நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் அந்த கோவத்துல கூட ஒரு நிதானம் இருக்கும். ஆனா ஆதி விஷயத்துல மட்டும் அந்த நிதானம் காணாம போயிருதே. அப்படின்னா அவங்க என்ன எந்த அளவுக்கு மாத்தி வச்சிருப்பாங்கன்னு நீயே யோசி. இங்க பாரு பாரதி, நீயும் ஆதியும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டது நான். ஒரு ஃப்ரெண்டா நான் எப்படி அழகரோட சேர்ந்து வாழணும்னு நினைச்சியோ அதே மாதிரி தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா 1% கூட உனக்கு ஆதி மேல அன்போ காதலோ இல்லாதப்போ அதை நான் சுத்தமா நினைச்சிருக்கவே கூடாதுன்னு இப்பதாண்டி எனக்கு தோணுது. இது உன் வாழ்க்கை. நீ எப்படி வாழணும்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்க இல்ல, நீதான். அதுக்கேத்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டு நீயும் அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க. நாங்க தான் தேவையில்லாம அதுக்குள்ள வந்து உன்னையும் கஷ்டப்படுத்தி மத்தவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். அவர அப்பா இப்படி அடிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கலடி. அடிக்கிறதுக்கு முன்னாடி யாரும் எதிர்பார்க்கலதா. ஆனா அடிக்கும் போது நீ அதை தடுத்திருக்கலாம்ல. அந்த நேரத்துல அதெல்லாம் தோணவும் செய்யாது. நம்மளும் சாதாரண மனுஷங்க தானே. என்னையே எடுத்துக்கோ, எனக்கு அழகரை ரொம்ப பிடிக்கும் தான். எப்படியாவது அவன் கூட சந்தோஷமா வாழணும் தான் நினைக்கிறேன். ஆனா எங்க அப்பாவை அவன் திட்டும் போதோ அவமானப்படுத்தும் போதோ என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா நான் யோசிச்சதே இல்ல. ஆனா நம்மளால தடுக்க முடியாதுடி. ஆனா ஒண்ணு பாரதி, ஆதி தப்பு செஞ்சானோ இல்லையோ, ஒருவேளை அவன் தப்பு செஞ்சிருந்தா இன்னைக்கு நீ செஞ்சது அவனுக்கு கொடுத்த தண்டனையாவே இருந்துட்டு போட்டோம். ஒருவேளை ஆதி மேல எந்த தப்புமே இல்லைன்னா நீ செஞ்சதெல்லாம் பாவ கணக்குல தான் போய் சேரும். நான் இவ்ளோ சொல்லியும் நீ அவர் தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறியா? எனக்கு ஆதி ஃப்ரெண்ட் இல்லடி, எனக்கு பாரதி தான் என் ஃப்ரெண்டு. நீ செஞ்சது சரியா தப்பான்னு சொல்றதுக்கு தான் எனக்கு உரிமை இருக்கு. அவரு தப்பு செஞ்சா என்ன, செய்யலன்னா எனக்கு என்ன? கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன்டி, என்ன தப்பா எடுத்துக்காத. ஆதிய வேண்டான்னு முடிவு பண்றதுக்கு உன்கிட்ட கோவமும் இருக்கு, காரணமும் இருக்கு. அந்த முடிவை நீயே தானா எடுத்துக்கிட்ட. இதுக்கு மேல நீ தமிழை எப்படி வளர்க்க போறேன்னு எங்க யாருக்குமே தெரியல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் ஆதி அப்பா கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேன்னு மட்டும் அவ சொல்லிடக்கூடாது. அவ அப்படி சொல்லிட்டா ஒரு அம்மாவா நீ தோத்தவளாயிருவ. அப்படி மட்டும் நடக்காம பாத்துக்கோ. தமிழ, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்னாச்சு சொல்லு. நாளைக்கு ஸ்கூல்ல மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு. சரி, எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? டேய், எனக்கு அந்த அவ்வளவுக்கு அறிவில்லை. அவ்வளோ படிச்சிருந்தேன்னா நான் எப்படி இருக்கேன்? இல்ல, பவியத்தை வெளியே போயிருக்காங்க. ஆண்டாளத்தையும் சோகமா இருக்காங்க. யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல.
நான் வேணா ஆண்டாளத்தை கூப்பிட்டா நீ வெயிட் பண்றியா? வேண்டாம் மாமா, நாளைக்கு ஒரு நாள் தானே, ஃபெயில் ஆனா ஆயிட்டு போறேன். ஏய் நான் தமிழ் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா? உண்மை சொல்லுவியா? எனக்கு ஆதியப்பா பிடிக்குமா இல்ல அம்மா பிடிக்குமான்னு கேட்க போறீங்க அதானே? நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நடக்காதுல்ல மாமா. ஆதிக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அவன் வாழ்றதே உனக்காக தான் எனக்கு இப்பதான் தெரியுது. மாமா, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஏய் சொல்லு. இத பத்தி நாம பேச வேண்டாம் மாமா. நானும் எங்க அம்மா மாதிரியே இருக்க பழகிக்கிறேன். ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னா மனசு எவ்வளவு வலிக்கும்னு அன்னைக்கு நீங்க ஆண்டலத்துக்கிட்ட சொன்னீங்கல்ல. அதனால இனிமே நானும் எதுக்கும் ஆசைப்பட போறதில்ல. மாமா, ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? என்ன ஹெல்ப்? நீங்க எப்பவாவது அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா என் நோட்ஸ் அங்க இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்களா? சரி. சாரிடா. எதுக்குமா சாரிலா? என்னால உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். அம்மா உன்னை ஏமாத்திட்டல்ல. அம்மா, நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. எனக்கும் அப்பாக்கும் ராசியே இல்ல. அதனாலதான் வாசு அப்பாவும் என் கூட இல்ல, ஆதி அப்பாவும் என் கூட இல்ல. ஆனா நீ இருக்கல்ல, அது போதும்மா. இனிமே உன்கிட்ட ஆதி அப்பா வேணும்னு கேட்க மாட்டேன். உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. உனக்கு அம்மா மேல கோவம் இல்லையா? நான் எதுக்குமா உன் மேல கோவப்படணும்? நீ என் அம்மா தானே. உன் மேல எனக்கு கோவமே வராதுமா. தமிழ், நான் என்னடி பண்றது? உனக்காக எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு வாழலாம் தான். ஆனா என்னால முடியல. அந்த குடும்பத்தாளுங்களை பார்த்தாலே அவங்க எனக்கு செஞ்ச கொடுமை தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. எல்லாத்தையும் பார்த்து எப்படி என்னால எதையும் வெளியில காட்டிக்க முடியாம நடிக்க முடியும் சொல்லு? ஒரு நேரம் இல்ல ஒரு நேரம் என்னையும் மீறி அந்த கோவம் வெளியே வந்துருது. அதனால்தான் அவங்க வேண்டான்னு நான் ஒதுங்கியே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா இருந்தாலும் என்னால நீ கஷ்டப்படுறியோன்னு உள்ளுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. அம்மா, நான் தான் எதுவும் நினைக்கலன்னு சொல்றேன்ல, விடுமா. அன்னைக்கு தூக்கத்துல ஆதியப்பான்னு உளறிட்டே இருந்த. அதனால்தான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காகவாவது நானும் அவரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி நடிச்சோம்.
ஆனா அது இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விடும் நான் நினைக்கல. இனிமே தூக்கத்துல அப்படியெல்லாம் உளர மாட்டேம்மா. அப்படியே உளறினாலும் உன் பேரை சொல்லிதான் உளருவேன். அம்மா ப்ளீஸ்மா, அழாதம்மா ப்ளீஸ். நீ அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்கு. இல்ல, இனிமே அம்மா அழ மாட்டேன். உனக்கு என் மேல கோவம் இல்லைல்ல? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டல்ல? அம்மாக்கு அதுவே போதும். அழாதம்மா, எனக்கு அதுவே போதும். நானும் அப்பா இல்லாம வாழ பழகிக்கிறேன். அம்மா, அந்த வீட்ல எல்லாருமே சோகமா இருக்காங்க. யாருமே சாப்பிடலம்மா. பாட்டி கிட்டயும் கேட்க முடியல. எனக்கு பசிக்குதுமா, ஏதாவது செஞ்சு தரியா? ஐயோ தமிழ், நான் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன், நீ படிச்சிட்டு இரு, நான் வரேன். ஆதியப்பா, என்னை விட்டு போயிட்டீங்கல்ல? போங்க, உங்க கூட இனிமே பேச மாட்டேன். ஆதியப்பா, எங்க போனீங்க? இனிமே என்ன பார்க்கவே வரமாட்டீங்களா? ஆதியப்பா, உங்களை எல்லாரும் அடிச்சப்போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. சாரி ஆதியப்பா. ரொம்ப அடிச்சிட்டாங்களா ஆதியப்பா? எனக்காக தானே நீங்க அடி வாங்குனீங்க. ஐ லவ் யூ ஆதியப்பா. ஏய், உன்னதான்டா. ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? உட்காரு உட்காருடே. ஆதியா நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கியா? இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? எப்படியாவது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க நினைச்சுதான் நம்ம நிறைய பண்ணோம். ஆனா எல்லாமே தலைகீழா முடிஞ்சிருச்சு. எனக்கும் பாரதி ஏன் இப்படி பண்ணான்னு ஒரு பக்கம் கோவமா இருந்தாலும் நீ அவ சைடுல இருந்து யோசிச்சு பாரு. எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. நீ பாரு, இல்ல அந்த பாரதி பேர் மட்டும் என் கண்ணு முன்னாடி எடுக்காத சொல்லிட்டேன். அந்த பேரை கேட்டாலே எனக்கு கொலவெறி ஆகுது. ஏய், அவ என்ன பண்ணுவா சொல்லு? அவளை சுத்தி நடந்ததெல்லாம் அவளை அப்படி மாத்தி வச்சிருக்கு. என்ன தாண்டி அவளை சுத்தி நடந்துச்சு? இவன் ஆதி என்ன கத்தி எடுத்துட்டு போய் வாசு குத்தியாடி கொலை பண்ணான்.
அவனுக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இவனுக்கு இதே தேவைப்பட்டுச்சு. குடும்பத்துல இருக்கிறவங்க அவன் இதயத்தை தூக்கி இவனுக்கு கொடுத்துருக்காங்க. இவன் இடத்துல வேற எவனா இருந்தா என்னடி பண்ணிருப்பான்? இதயத்தை கொடுத்ததுக்காக பாரதிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பான். இவன் பண்ணானா அப்படி? வாழ்க்கை கொடுத்துருக்காண்டி அவளுக்கு. ஏய், எனக்கு புரியுதுடா. ஆனா அவளுக்கு ஆதி செஞ்ச நல்லதை விட அவங்க குடும்பம் செஞ்ச கெட்டதான் பெருசா தெரியுது. நம்ம என்ன பண்ண அது முடியும்? ஆதி பண்ணானா? ஆனா சத்தியமா சொல்றேன்டி, இந்த உலகத்திலே நான் பார்த்த ஒரு வடிகட்ட முட்டான்லாம் அது உன் ஃப்ரெண்டு பாரதி தாண்டி. நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிச்சுட்டு எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்டு இருந்தா ஒரு மனுஷனுக்கு 1/4 கிலோ மூளை இருக்கணும்டி. அதை வச்சு யோசிக்க மாட்டா. இந்த காலத்துல எல்லாம் 2வது கல்யாணம் பண்றதுலாம் சாதாரண ஒத்துக்கலாம். ஆனா இன்னொருத்த குழந்தை எல்லாம் தா குழந்தைன்னு ஏத்துக்கிறதுலாம் சாதாரண விஷயமா? பின்ன பண்ணால அவனை புரிஞ்சுக்காம தமிழ் அவன் பாசமா பாத்துக்கிறதுலாம் பார்த்தா எனக்கு ஒரு பொம்பளை புள்ள வேணும்னு ஆசை வந்துருச்சு. அவன் தமிழை வளர்க்குற மாதிரி நானும் ஒரு பொம்பளை புள்ள. சரி, ஓகே, விடு. இதுக்கு மேல நம்ம என்னதான் பண்ண முடியும்? முடிஞ்ச அளவுக்கு 2 பேரும் போராடி பார்த்துட்டோம். அவளும் மனசு மாறுற மாதிரி தெரியல. சும்மா இரு. நேத்து நைட் அவ ஆதியோட போட்டோ வச்சுட்டு அழுகிறாடி. டேய், என்னடா நீ இதுக்கு போய் அழுதுட்டு இருக்க? இவங்க 2 பேர் பண்றதுக்குலாம் பாவண்டி அந்த பச்சை குழந்தை அவ என்னடி பண்ணுவா? யோசிக்க மாட்டாங்களா? என்ன அப்படி திமிரு உன் ஃப்ரெண்டுக்கு? நான் பெத்த பிள்ளைக்கு தான் வாழ்றேன்னு சும்மா வாய் சாப்பிடாத அவளுக்கு.